டியூப் தமிழ் வணக்கம். 35 வயதுடைய அழகிய இளம் பெண்மணி நட்டாலி ஹார்ப்புடன் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகமான நேரத்தை கதைத்து செலவிடுகின்றார். இந்த பெண்மணி வெள்ளை மாளிகையினுடைய ஒரு பணியாளர். இது உண்மையா? பற்றி இருக்கின்றது நெருப்பு. தென்கொரியாவுடன் அமெரிக்க அதிபர் நடத்த இருந்த போர் பயிற்சியினுடைய பணத்தை 50% குறைப்பு செய்தது எதற்காக? வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் இரகசியமான முறையில் அமெரிக்க அதிபருடன் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அமைய அவருக்கு பணிந்துதான் இந்த நாடகத்தை ஆடியிருக்கின்றாரா என்பது இரண்டாவது கேள்வி. இந்த இரண்டு கேள்விகளும் தான் இப்பொழுது அமெரிக்க அரசியல் அரங்கில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையின் ஊடகவியலாளர் சந்திப்பில் சாதனை புரிந்த ஒருவருக்கான மதிப்பளிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற CNN தொலைக்காட்சியினுடைய ஊடகவியலாளர் கிறிஸ்டன் கால்ம்ஸ் எழுப்பிய இரண்டு கேள்விகளும் தான் இவை. இதில் முதலாவது கேள்வி, இப்பொழுது தீப்பற்றி இருக்கின்ற விவகாரம் தென்கொரியாவில் நேற்று ஆரம்பித்த இராணுவ படை பயிற்சி அர்த்தமற்றது, வடகொரியாவை கோபத்தில் ஆழ்த்திவிடும், ஆகவே இதில் அதிகமாக ஈடுபட வேண்டிய தேவையில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கான காரண காரியங்கள் நேற்றைய ஊடகங்களில் வெளியாகி இருந்தன. ஆனால் இப்பொழுது வேறொரு கோணத்தில் அது பார்க்கப்பட்டிருக்கின்றது. வடகொரிய அதிபரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்தீர்களா என்று திடீரென டொனால்ட் ட்ரம்பிடம் இந்த CNN தொலைக்காட்சி நிருபர் கேள்வியை முன்வைத்தார். இவர் வெள்ளை மாளிகையில் செய்திகளை சேகரிக்கின்ற மூத்த ஊடகவியலாளர் ஆகும். வெள்ளை மாளிகையினுடைய நடவடிக்கைகளை நன்கு உய்தறிந்த ஒருவராகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் CNN-க்கும் இடையே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற முரண்பாடுகளில் இவர் ஒரு முக்கிய பாத்திரமாக இருப்பதனாலும் இவருடைய இந்த கேள்வி டொனால்ட் ட்ரம்பை திகைக்க வைத்தது. அவர் உட்காரும் என்று கூறினார். இரண்டாவதாக இன்னொரு கேள்வி, அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட் கட்சியினுடைய உறுப்பினர் செனட்டர் ஜான் ஒசாப் எழுப்பியிருந்த கேள்வியை மறுபடியும் நினைவுபடுத்திய அந்த நிருபர் நட்டாலி ஹார்ப் என்கின்ற 35 வயதுடைய பெண்மணியுடன் தான் நீங்கள் அதிகமான நேரம் கதைத்து கொண்டிருக்கின்றீர்களே அல்லாமல் உங்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசியலோ ஈரான் போரோ அவையெல்லாம் முதலாவது இடத்தில் இல்லை என்று கூறுகின்றார்களே, அந்த பெண்மணிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று இரண்டாவது கேள்வியை எடுத்து வீசினார். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நிலை குலைந்து போய் அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் அங்கிருந்து தப்பி ஓடினார். ஓடி சென்ற டொனால்ட் ட்ரம்ப் அத்துடன் நின்றாரா என்றால் இல்லை. அதற்கு பின்னர் தான் விவகாரம் தீப்பற்றி எரிந்தது. டொனால்ட் ட்ரம்ப் நிருபரனுடைய கேள்விக்கு அந்த இடத்திலேயே அந்த பெண்மணிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அவர் வெள்ளை மாளிகையினுடைய ஒரு பணிப்பெண் என்று கூறி விவகாரத்தை முடித்திருக்கலாம். ஆனால் எதையும் சொல்லாமல் சென்ற டொனால்ட் ட்ரம்ப் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அரசினுடைய தகவல்களை வெளியிடுகின்ற ரிப்பீட் ரெஸ்பான்ஸ் 47 என்கின்ற ஒரு கன்சர்ட் போன்ற படிவம் இருக்கின்றது. இதில் விளக்கங்களை கொடுப்பது வழமை. இந்த விளக்கத்தில் மேற்கண்ட ஊடகவியலாளரை பற்றி மிகவும் தாறுமாறான முறையில் குறைகளை கூறியிருக்கின்றார்கள். முதலாவது குற்றச்சாட்டு, இவர் வேண்டுமென்றே பழி போடுகின்ற ஒருவர் என்றும் மிகவும் தவறான ஒருவர் என்றும் இவருடைய இந்த இழி செயலை இவருடைய பிள்ளைகள் கூட மதிக்காது என்றும் எழுதியிருக்கின்றார்கள். எனவே ஊடகவியலாளர்களுடைய பிள்ளையை இழுத்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது வெள்ளை மாளிகை. ஊடகவியலாளர்களுடைய கேள்விக்கு அங்கே பதில் தராமல் அவருடைய ஒழுக்கம் பற்றி தாறுமாறாக விமர்சித்து அவருடைய பிள்ளைகளையும் இழுத்தது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரானது என்கின்ற எதிர்ப்பு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஊடக பிரிவில் கூட எழுந்திருக்கின்றது. இந்த நிருபர் மிகவும் வயது கூடியவர், நேர்மையானவர், சரியான முறையில் செயற்படுகின்ற அனுபவம் மிக்க ஒருவர். இவருடைய பக்கம்தான் நாங்கள் நிற்கின்றோமே அல்லாமல் இவருக்கு எதிரானவர்களாக நாங்கள் இல்லை என்று CNN ஊடகம் அந்த ஊடகவியலாளரை
அவரை வரவேற்றிருக்கின்றது. இந்த ஊடகவியலாளர் இதயமற்ற ஒரு பழிவாங்கும் நபர் என்றும் வெள்ளை மாளிகையில் உத்தியோகபூர்வமாக கண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஓர் உத்தியோகபூர்வமான தளத்தில் இது போன்ற செயல்களை ஒரு காலமும் செய்யக்கூடாது என்பது கூட டொனால்ட் ட்ரம்பிற்கு தெரியவில்லை. அவருடைய நிர்வாகம் தகுதி குறைந்த நிர்வாகம் என்று கடும் கண்டனங்களை CNN வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பெண்மணி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் அவர் நேட்டோ மாநாட்டிற்காக துருக்கியினுடைய தலைநகருக்கு சென்ற பொழுது அவருடன் கூட சென்ற ஒருவராக இருக்கின்றார். இந்த பெண்மணி முன்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எழுதிய கடிதத்தில் எனக்கு வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானவரே நீங்கள்தான் என்று எழுதியதை நியூயார்க் டைம்ஸ் தனியாக எடுத்து அதை ஒரு செய்தியாகவும் வெளியிட்டிருந்தது. ஆகவே இந்த விவகாரம் இப்பொழுது தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கேள்விக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் கூட அவருடைய கோபமானது ஏன் இவர் இதற்காக கோபப்படுகின்றார் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. கேள்வியை கேட்டதற்காகவே ஓர் ஊடகவியலாளர் இப்படி அவமதிக்கப்பட்டார் என்றால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய நிர்வாகத்தின் செயல் என்ன என்பது கேள்வியாக மாறி இருக்கின்றது. தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது குற்றமாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்படியான ஒரு முக்கியமான நிகழ்வில் வடகொரியாவினுடைய பயிற்சி தொடர்பான ஒரு கேள்வியையும் கேட்பதன் மூலமாக ஊதி இருந்த பலூனின் மீது ஊசியை வைத்தது போல இந்த நிருபர் ஊசியை வைத்திருக்கின்றார் என்பதும் மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கின்றது. ஒருவரை பெருமைப்படுத்துகின்ற இடத்தில் இப்படியான கேள்வியை கேட்கின்றது சரியானது தானா என்பதை ஊடகவியலாளர்களும் சிந்திக்க வேண்டும் என்பதையும் வேறு சிலர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.